அனைவருக்கும் வணக்கம். ஆண்டர்பிரினர்ஷிப் வித் கவிதா பல்ராமன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு புத்தகங்கள், தொழில் முனைவும் புத்தகங்களும். இந்த தலைப்பை ஏன் சூஸ் பண்ண தெரியுங்களா? இப்போது நாம் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறோம், இல்லை தொழில் முனைவோராக ஆகிட்டோம், சக்ஸஸ்ஃபுல் தொழில் முனைவோராக இருக்கும். 3 கேட்டகரி தான். ஒன்று, தொழில் செய்யாதவங்க தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, முதல் கேட்டகரி. ரெண்டாவது, தொழில் செஞ்சிட்ருக்காங்க, அப்படியே தடுமாறி செஞ்சிட்ருக்காங்க, இவங்க ரெண்டாவது கேட்டகரி. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் செஞ்சிட்ருக்காங்க, இவங்க மூன்றாவது கேட்டகரி. நீங்கள் 3 பேரும் போய் தனித்தனியாக பேட்டி எடுக்க போகிறீங்க. நம்ம பேட்டி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா, தொழிலை தொடங்க போகிறேன், தொழில் முனைவோராக ஆக போகிறேன்னு சொல்கிறவங்களும் நிறைய புத்தகங்களை படிப்பாங்க, நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸினுடைய கதைகளை பார்ப்பாங்க, கேட்பாங்க, அப்படியே அதில் முழுகி போவாங்க. ஏன்னா அவர்கள் தொழிலில் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த தவறுகள் செய்யாமல் தொழில் செய்வது எப்படின்னு அவங்க படிப்பாங்க. சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னாலே வெறும் வெற்றி மட்டும் இருக்காது. வெற்றியை அடையணும்னா என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சிட்டோம், இந்த தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு இருக்கும். அதுதான் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஸோ அப்போ சக்ஸஸ் ஸ்டோரிஸை படிக்கணும். படித்தாலே அவங்க தொழில் முனைவராக ஆகலாம், முதல் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, தொழிலுக்குள்ளே வந்துட்டாங்க, படிக்கலை, எதுவும் செய்யலை, தொழில் செய்யலான்ற ஒரு ஆர்வத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இல்லை படித்தாங்க முழுசாக படிக்கலை அப்படின்னும் போது வந்துட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு உற்ற நண்பனாக அவங்க கை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் தான். அந்த பிஸ்னஸில் எங்கெல்லாம் தவறுனாங்களோ, எங்கெல்லாம் இடர்கள் ஏற்பட்டதோ, அந்த இடர்களை கலைந்து அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு நண்பன் புத்தகங்கள் தான். ஏன்னா நண்பர்கள் இருப்பாங்க, மற்ற தொழில் முனைவோர்கள் இருப்பாங்க, ஆனால் இவங்க எல்லாரும் சொல்லி கொடுக்குற பாடங்களை விட இந்த புத்தகங்கள் அவங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்கும். அப்போது தொழிலில் எங்கெல்லாம் தடுமாறுறாங்களோ அந்த இடத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சினாங்கன்னா, அந்த காரணத்துக்கு பதில் சொல்லக்கூடிய புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது, நிரம்ப படிக்கும் பொழுது அவங்களால அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துட முடியும். இது ரெண்டாவது வகை ஆண்டர்பிரினர்ஸ். மூன்றாவது யார்? சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ். உலகம் ஏற்கனவே அவங்கள வியந்து பார்க்குது, அவங்கள ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்குது. இவங்கள மாதிரி நாம் எப்படி வர்றதுன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அவங்களுடைய வாழ்க்கை பாடமாக்கப்படுது, அவங்களோட பிஸ்னஸ் பாடமாக்கப்படுது, அவங்களுடைய தயாரிப்புகள் பாடமாக்கப்படுது. அப்படின்னா அவங்க படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்த அவங்க தக்க வச்சுக்கணும், ஸ்டாண்டர்டாக அங்கே தான் அவங்க நிற்கணும். ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிட்டோன்னா அந்த இடத்துலேருந்து கீழே வரக்கூடாது, மேல் நோக்கி தான் போகணும். அப்படி போகணுன்னா அவங்க செய்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? தொடர்ந்து படிக்கிறது, தொடர்ந்து புத்தகங்களை படிக்கிறது. ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கற்றல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த கற்றல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுல தொழில் முனைவோர்கள் ரொம்ப அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறாங்க. தொழிலை தொடங்க போகிறவங்களும் பிடிச்சிக்கணும், தொழிலை தொடங்கி தடுமாறிட்டே இருக்கிறவங்களும் பிடிச்சிக்கணும், தொழிலை தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க பிடிச்சிக்கணும்னு சொல்லக்கூடாது. அவங்க ஏற்கனவே கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க, அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ புத்தகங்களை தொடர்ந்து படிக்கணும், பிஸ்னஸ் புத்தகங்கள் தொடர்ந்து நீங்கள் படிக்கணும். படிக்கும் பொழுது தொழிலில் என்றைக்குமே வெற்றி தான்.